அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் மீன ராசி அன்பர்களே, பிறருக்கு எப்பொழுதுமே ஓடோடி உதவி செய்து சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய ராசிகள்ல முதன்மையான ராசி. மற்றவர்களுக்கு உதவி செய்து இவர்கள் கடன் சிக்கல்ல மாட்டிக்கிறது, உதவி செய்து வீட்டுல மனைவியை திட்டு வாங்கிறது, இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பட்டியலே சொல்லலாம். கடந்த காலங்கள்ல இவர்களுக்கு அதிகமாக எப்பொழுதுமே பொருளாதார சிக்கல்கள் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த சிக்கல்கள் இருந்து எப்படி மீள்வது? எப்பொழுதுமே கொண்டரங்கி தினசரி யூடியூப் சேனல்ல ஜென்ம நட்சத்திர வழிபாடுகள் இதெல்லாமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே பிரகாரம் தான் இந்த உங்களுடைய சம்பத்து வரத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன சம்பத்து வரம்? சம்பத்து வரம் அப்படிங்கிறது சம்பத்து நட்சத்திரங்கள். அதுதான் உங்களுக்கு கொடுத்த வரம் அப்படிங்கிறது. இந்த சம்பத்து நட்சத்திரங்கள் இப்போ உங்களுடைய மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க, உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க, ரேவதி நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு இந்த நட்சத்திரங்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் தனதாரையாக வேலை செய்யும். இந்த தனதாரை நட்சத்திரங்களை நாம் எந்த அளவுக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில எடுக்கிறோமோ, அதை பிரயோகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அது பெனிஃபிட், அதாவது சம்பத்து ரீதியாக பெனிஃபிட் கொடுக்கும். இதுல நிறைய பேர்த்துக்கு இது பார்க்கவே தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அவங்களுக்கு தான் நான் ஏற்கனவே கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனல்ல ஜென்ம நட்சத்திர வழிபாடு அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன். ஜென்ம நட்சத்திரத்தை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது அதுல இருக்கும். இந்த ஜென்ம நட்சத்திரத்தை எப்படி பார்க்கறதுங்கிற வீடியோ இந்த வீடியோவோட என் ஸ்கிரீன்ல இருக்கு. நீங்க அதன் மூலியமாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது லிங்க், அது மூலியமாக பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த சம்பத்து நட்சத்திரங்கள்ல நாம எடுக்கக்கூடிய காரியங்கள் சுப காரியங்களாக இருக்கணும். இப்போ புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று ஆரம்பிங்க. புரியுதுங்களா? அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, பூரட்டாதி நட்சத்திரங்க நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் உங்களுக்கு சம்பத்து தாரையாக வேலை செய்யும். அது மட்டும் இல்ல, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதனினுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்கள் சம்பத்து தாரையாக வேலை செய்யும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவினுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதக தாரையாக வேலை செய்யும், அதாவது தனதாரை நட்சத்திரங்களாக வேலை செய்யும். அப்போ நான் சொல்லக்கூடிய அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு 3 நட்சத்திரங்கள் தன தாரை நட்சத்திரங்கள், சம்பத்து நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர நாட்கள்ல ஒரு புதிதாக ஒரு தொழிலை நீங்க தொடங்குறது, அதே மாதிரி சுப காரியங்களை நடத்துறது, அது மட்டுமல்ல ஒப்பந்தத்துல சைன் போடுறது, புதுசாக ஒரு ஆர்டர் நீங்க வாங்குறது, ஒரு உங்களுக்கு வேலையே இல்லை. ஒருத்தர் சில பேர்த்துக்கு என்னடா பண்றதுன்னு உட்கார்ந்து இருப்பீங்க. என்ன ஒரு ரொம்ப 3 மாசம் 6 மாசம் ஆச்சு வேலை இல்லைன்னு. அப்ப இந்த நாள் அன்று நீங்க சம்பந்தப்பட்ட அந்த வேலைக்கு விண்ணப்பம் அனுப்புறது, அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட அந்த வேலை இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு சென்று குறிப்பிட்ட அந்த அதிகாரியை பார்ப்பது அப்படிங்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அது மட்டுமல்ல, அந்த அலுவலகத்துக்கு இன்டர்வியூ போகிறது கூட இந்த நாளன்றைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமாக வேலை செய்யும். ஏற்கனவே தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தை எப்படி எடுக்கணும்னா, இப்ப அவர்கள் வெளியே ஒரு பேமெண்ட் நிற்கும், செய்த அந்த தொழிலுக்கு உண்டான அந்த பணம் வெளியே நிற்கும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த நபரையோ அந்த அதிகாரியோ நீங்க இந்த நட்சத்திர நாட்கள்ல சந்தித்து நீங்க உதவி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். உங்களுடைய பணம் செய்து நீங்க தொழில் ரீதியாக நீங்க ஒரு பணத்தை வெளியே கொடுத்து வச்சுக்கிறீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு சேர்ந்துடும். வேலை செஞ்சிருப்பாங்க, ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பீங்க, நீங்க ஒரு சிறுசா ஒரு தொழில் நடத்திட்டு இருப்பீங்க, இன்னொருத்தர் அவர் வித்து உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெண்டிங் வச்சிருப்பாரு ரொம்ப நாளா. அப்ப நீங்க இந்த நாள்ல போய் கேட்டு பாருங்க, அது ஒரு நல்ல விதத்துல உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது மட்டும் இல்ல, சொத்துக்கள் வாங்குவது இது எல்லாமே இந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க வாங்குங்க. குறிப்பாக வீடு, வாகனம், ஸ்திர சொத்துக்கள் எல்லாமே இந்த நட்சத்திர நாட்கள் மூலியமாக வாங்குங்க. நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, புதிதாக ஒரு வேலையில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நாள்ல ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி புதிதாக ஒரு வேலைக்கு நீங்க ஜாயின் பண்ண போறீங்க, அந்த வேலை புதிதான ஒரு வேலை, அதுக்கு தேவையான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வளர்த்தணும், ஒரு கோர்ஸ் படிச்சு அது போகணும்னா இந்த நட்சத்திர நாள்ல முதல் நாளாக நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. அந்த நட்சத்திர நாள் உங்களுக்கு நல்லபடியாக சம்பத்து தாரியாக வேலை செய்து நல்லபடியாக அந்த தொழிலுக்கு உங்களுக்கு கொடுத்து சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்துட்டுரும். அப்ப இது உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும்.
வேலையில புதுசா ஜாயின் பண்றதுக்கும் இது எப்பொழுதும் போல எடுத்துக்கலாம். கிரகப்பிரவேசம் செய்வதற்கு எடுத்துக்கலாம். நீங்க ஒரு பேங்க்ல வந்து ஒரு டெபாசிட் பண்றீங்க. அதாவது வந்து பிக்ஸட் டெபாசிட் பண்றீங்க. சேமிப்பு. அது இந்த நட்சத்திர நாட்கள்ல எடுத்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வேலை செய்யும். அதே மாரி மாணவர்கள பொறுத்தவரைக்கும் இசை பயிற்சி, நாட்டிய பயிற்சி, அப்புறம் எக்ஸ்ட்ராவா நெறைய விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஆர்வங்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த நாள்ல அவர்களை நீங்க ஒரு சிறந்த ஒரு வல்லுனராக மாத்தணும். அந்த கலையில வந்து ஒரு கலைஞராக மாத்தணும் அப்படின்னா, இந்த நாள்ல நீங்க ஜாயின் பண்ணி விடணும். அப்போ அவர்கள் நல்ல சிறந்த ஒரு மாணாக்கராக அதுல வருவாங்க. கலை தேர்ச்சி பெற்றவர்களாக வருவாங்க. அந்த துறையிலே சாதிப்பாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். இப்படித்தான் ஏற்கனவே கொன்றைய தினசரி யூடியூப் சேனல்ல ஜென்ம நட்சத்திரத்தை பத்தி சொல்லி, அதற்கு அப்புறமாக ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகள் இதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்த கட்டமாக இந்த ஒரு சாதகமான இந்த தாரை நட்சத்திரங்களை எந்த அளவுக்கு நீங்க எடுத்து யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் மீன ராசிக்காரர்கள் பெற்ற சம்பத்து வரம். நீங்கள் இந்த சம்பத்து நட்சத்திரங்களை தெரிந்து வைத்துக் கொள்வதுதான். இதை உங்கள் வாழ்வில் அனுகூலப்படுத்துங்கள், ஆதாயம் அடையுங்கள். நன்றி, நமசிவாயம்.